வணக்கம். இன்னைக்கு நம்ம கணிதத்தோட ஒரு ரொம்பவே ஆச்சரியமான ஒரு ரகசிய பக்கத்தை தான் பார்க்க போறோம். இப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க கேலண்டர்ல இருக்கிற ஒரே ஒரு நாள், அந்த ஒரே ஒரு நாள்ல ஒரு 500 வருஷ சரித்திரத்தையே அடக்க முடியும்னா எப்படி இருக்கும்? அதுவும் என்ன கதை தெரியுமா? கிரகங்களோட வரைபடத்தை போட்டது, எத்தனையோ தடைகளை உடைச்சது, நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தையே கட்டினதுன்னு ஒரு பெரிய கதை. வாங்க அந்த ரகசியத்தை நாம சேர்ந்து வெளிக்கொண்டு வருவோம். நம்மள இந்த முழு கதைக்கும் கூட்டிட்டு போக போற ஒரு ஆச்சரியமான தேதி அது மார்ச் 5. இந்த ஒரு தேதி எப்படி இவ்வளவு பெரிய சாதனையாளர்களை ஒண்ணு சேர்க்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல நாம பார்க்க போறது உலகங்களை வரைபடமாக்குனத பத்தி. அதாவது பூமியிலிருந்து இந்த பிரபஞ்சம் வரைக்கும் நம்ம இடம் எங்க இருக்குன்னு கணித அறிஞர்கள் எப்படி நமக்கு காட்டினாங்கன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, 2 பெரிய ஜாம்பவான்கள். ஒருத்தர் ஜெரார்ட் மெர்கேட்டர், மார்ச் 5ஆம் தேதி பிறந்தவர். இவர்தான் நம்ம பூமிக்கு வரைபடம் போட்டு கொடுத்தவர். பல வருஷங்களுக்கு அப்புறம் பியர்ஸ் சைமன் லாப்லாஸ், அவர் இதே மார்ச் 5ஆம் தேதி தான் இறந்து போனாரு. ஆனா அவர் நம்ம சூரிய குடும்பத்தையே வரைபடமாக்கி அது எவ்வளவு நிலையானதுன்னு நமக்கு காட்டினார். இந்த மெர்கேட்டர் வரைபடம் ஏன் அவ்ளோ ஸ்பெஷல் தெரியுமா? அது கோள வடிவ பூமிய ஒரு தட்டையான மேப்ல காட்டுது. இதனால கப்பல்ல போற மாலுமிகள் திசை காட்டிய வச்சு ஒரு நேர்கோட்ல சுலபமா பயணம் செய்ய முடிஞ்சது. சொல்லப்போனா கடல் பயணங்கள்ல இது ஒரு பெரிய புரட்சியே செஞ்சது. அதாவது மெர்கேட்டர் பூமியில செஞ்ச ஒரு வேலைய லாப்லாஸ் அப்படியே பிரபஞ்ச அளவுல செஞ்சு காட்டினார். பாத்தீங்களா கணித சிந்தனை எப்படி வளர்ந்திருக்குன்னு? பூமியை அளக்குறதுல ஆரம்பிச்சு முழு பிரபஞ்சத்தையுமே அளக்குற அளவுக்கு. சரி, இந்த பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்ல இருந்து இப்போ கொஞ்சம் தனிப்பட்ட மனுஷங்களோட கதைகளை பார்ப்போம். அவங்க சந்திச்ச தடைகள், அவங்களோட போராட்டங்கள், அதையெல்லாம் பத்தி இப்ப பேசலாம். இவங்க தான் கிறிஸ்டின் லேட் பிராங்க்லின். மார்ச் 5ஆம் தேதி இறந்தவங்க. அவங்க சொன்ன இந்த ஒரு வார்த்தையிலே தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய லட்சியம் இருந்துச்சு. ஆனா அந்த காலத்துல ஒரு பெண்ணா அவங்களுக்கு வாய்ப்புகள் எவ்வளோ குறைவா இருந்துச்சு. அதனால அவங்க எவ்வளோ விரக்தியில இருந்தாங்கன்னு. அவங்களோட போராட்டத்தை கொஞ்சம் பாருங்களேன். 1882லேயே அவங்க PhD முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனா ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களுக்கு பட்டத்தை கொடுக்கல. காரணம், அவங்க ஒரு பெண். சரியா 44 வருஷம். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இது எவ்ளோ பெரிய காலம். இத்தனை வருஷம் கழிச்சுதான் அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த அங்கீகாரம் கிடைச்சது. இதே மாதிரி இன்னொரு போராட்ட கதை தான் ஓட்டோ ஸ்டைன்ஃபீல்டோடது. மார்ச் 5ல பிறந்தவர். ஒரு கொத்தனார் உதவியாளரா வாழ்க்கைய ஆரம்பிச்சு, கட்டாய தொழிலாளியா கஷ்டப்பட்டு, அதுக்கப்புறம் ஹொலோகாஸ்ட்லேருந்து தப்பிச்சு, கடைசியில ஒரு